ஏன் ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் இடத்துல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு? உனக்கு என்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் வைத்து செல்லுகிறேன், இத்தனை ஏக்கர் லேண்ட் நான் கொடுத்து செல்லுகிறேன், பொன்னையும் வெள்ளியும் எடுத்துட்டு வந்து உனக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கலாமே. இவ்வளவு பெரிய மாட மாளிகை இல்ல, உனக்கு ஒரு பெரிய ராஜ பதவி, ஆளுகிற பதவியை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கலாமே. இன்னைக்கு கோடி ரூபாய் மாட மாளிகை இருக்கலாம், பொன் வெள்ளி இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், பவர் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பேரு புகழ் இருக்கலாம். இருதயத்துல சமாதானம் இல்லனா ஒரு மனுஷன் அந்த வாழ்க்கையை வாழுகிறதற்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் நான் விசுவாசிக்கிறேன். நடிகர் ரஜினிகாந்த் சொல்றாரு, என்கிட்ட கார் இருக்கு, வீடு இருக்கு, கோடி பணம் இருக்குது, பேர் இருக்கு, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா வாழ்க்கையில ஒரு 10% கூட நிம்மதி இல்லைன்னு வேதனையோட ஒரு நியூஸ் சேனல்ல அவர் சொல்றதை கேட்டேன். இன்னைக்கு எதம்மா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம்? பணம் இல்லாததுனால சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? இல்ல ஏதோ ஒரு காரியத்தினால சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட தான் பேசுறாரு. எதை வேணாலும் இழக்கலாம், கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை மாத்திரம் எந்த காலத்திலுமே இழந்து போக கூடாது, முடியாது. இன்னைக்கு நம்ம அதை செரிஷ் பண்றோமா?